ஒரு முறை ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் கொண்டாட ஆசைப்பட்டார். பிறந்த நாளுக்கு வழக்கமாக பிறந்த நாள்னாலே சாப்பாடு, நல்ல பிரியாணி செஞ்சு சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதான் நம்முடைய மகிழ்ச்சி. அவங்க தான் நமது வலிமையே. நமக்கு பலம் யார்? நம்ம பக்கத்தில் இருக்கவங்க தானே, அக்கம் பக்கத்தாருன்னு சொல்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, அதெல்லாம் தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் அவர் சாப்பாடு செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்முடைய வலிமையாக நினைக்கின்ற, சொத்தாக நினைக்கின்ற, உறவாக நினைக்கின்ற, நமக்கு உறுதுணையாக இருக்கின்றவர்கள் என்று நாம் நினைக்கின்றவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் என்று முடிவு செய்தார். முடிவு செய்து அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சுட்டு மகன்கிட்ட சொன்னார், இப்போ போயிட்டு பக்கத்தில் இருக்க நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு வலிமையாக இருக்கிறவங்க, பக்கபலமாக இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிடு, சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சாப்பாடெல்லாம் ரெடியாக இருந்துச்சு. அந்த பையன் வெளியே போனான். வெளியே போயிட்டு வாசலில் நின்றுட்டு கத்தினான், ஐயோ நெருப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா. நெருப்பு பிடிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் கூட வந்து பார்க்கல, பொறுமையாக நிதானமாக வராங்க. ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க பாருங்கள். கத்தனை உடனே டப்பு டப்புன்னு அவங்களாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு எங்கப்பா நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க உள்ளே வந்து இந்த நெருப்பை அணைப்பதற்காக முயற்சி செய்வதை அக்கம் பக்கத்தில் இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ தான் என்னமோ நடக்குது வந்து பார்க்குறாங்க. அப்பொழுது இந்த பையன் சொன்னான், அப்பா சாப்பாடு இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னான். அப்பா கேட்டார், உன்னை சாப்பாடு கூப்பிட்றதுக்கு பக்கத்தில் இவங்களை தானே கூப்பிட சொன்னேன், நீ போயிட்டு நெருப்புன்னு சொல்லி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இவங்களாம் யாருன்னு நமக்கு தெரியாது, இவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்க சொல்கிறியே அப்படின்னு சொன்னார். அப்பொழுது அந்த மகன் சொன்னான், அப்பா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நமக்கு பக்கத்தில் இல்லை, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நமக்கு பலம் இல்லை, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நமக்கு உதவி செய்ய போகிறது கிடையாது. யார் நம்முடைய தேவையை அறிந்து வராங்களோ அவங்க தான் நமக்கு உறவு, அவங்க தான் நமக்கு பலம். அருகில் இருப்பதனால் ஒருவன் நம்மளுக்கு பலமாக இருக்க முடியாது, உறவாக இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய தாய் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது அவர்களை பார்த்து சொல்லுறார், யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள்? கடவுளின் வார்த்தையின்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள். கூட பிறக்கிறதுனால சகோதர சகோதரிங்கிறது வேற, ஆனால் அவங்கெல்லாம் உறுதுணையாக இருப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி.